என்னடா விடாமுயற்சி சொல்லியிருந்தான். இதுதான்டா உங்களுக்கு கொடுக்குற ஒன்லைனு. இதை நீங்க டீகோர்லாம் பண்ண அந்த படமா இந்த படமாலாம் கேட்க கூடாது. வீரதீர பத்தி கேட்டான், அதை நான் சொல்லிட்டேன். இதான் ஒன்லைன். அதை நீ மிச்சத்தை நீங்க தியேட்டர்ல பாத்துக்கோங்க போய். ஏய் இங்க இரு, நீ எப்படி 900 MB செலவு பண்ணி தான் பார்க்க போற? ஓப்பனா எதுக்கு ஒன்லைன்? ஓப்பனா சொல்லணும், எனக்கும் ஆசை தான்டா. ஆனா டைம் சுத்தமா இல்லடா. சாட்டர்டே கூட ஒர்க் இருக்குடா எனக்கு. 900 MB செலவு பண்ண போற விடு. ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டியதுனா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான்டா லீவு எனக்கு. அப்ப நீங்க ஃபுல்லா தூங்கிட்டு மட்டும் எடுவேன்டா ஓ, வீட்டுல. மத்த எல்லாருக்கும் 2 நாள் 3 நாள் லீவ் கொடுக்குறாங்களாடா? சாருக்கு சாட்டர்டே லீவ் இல்லையா? சாருக்கு எனக்கு லீவ் இல்லடா. சாட்டர்டே உனக்கு லீவ் இல்ல? என்னைக்காவது ஒரு நாள் கொடுப்பாங்க. நான் தான் அவன்கிட்ட சொன்னேன்ல, ஒரு ஒரு 3 படம் தான் இந்த வாட்டி பார்க்க போறேன். ஒன்னு பார்த்துட்டேன், அடுத்து ஜிபி, அதுக்கு அடுத்து ரெட்ரோ தான். வேற எந்த படம் பாக்குற ஐடியாவே கிடையாது. அதெல்லாம் சத்தியமா கிடையாது. ரெட்ரோ யாரு ஹீரோ? ரெட்ரோவா? இவரு குரு. ஓ, நல்ல ஆக்டர் ஆச்சே. ஆமா, விஜய் நல்ல ஆக்டர் தான்டா. மனசாட்சி எல்லாம கேக்குறாங்க பாரு. சும்மா கிரிஞ்சி பண்ண, லைட்டா கிரிஞ்சி, அவ்வளவுதான். இது கிரிஞ்சா? இது கணேஷ் உனக்கு ஒன்லைன் தான் ஒரு அணில் போட்டிருந்தான்டா. ஐயோ, அந்த ரெட்ரோ சாங் கணேஷ் இன்னைக்கு அந்த ஆளு ஸ்பேஸ் போட்டு உன்னை வச்சு கேட்டாரு. யாரு அவனா? பிளாக் பண்ணிக்கிறான். இல்ல, என்ன தெரியுமாச்சு, போன ஸ்பேஸுக்கு அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் பண்ணதுக்கெல்லாம் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன கொடுத்துட்டு இருந்தாரு என்னன்னா, நான் அது என்னது டாட் மூவிஸா, 3 டாட் மூவிஸா, நான் 3 டாட் மூவிஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன். நான் 3 டாட் மூவிஸ்ல இன்னும் வேலை பாக்குறேன், இந்த இது பண்ணிருக்கேன்னு போட்டிருந்தேனா? எப்படி என்ன 3 டாட் மூவிஸ்? எனக்கு 3 டாட் மூவிஸ்ல சோர்ஸ் இருக்குன்றத மென்ஷன் பண்ணுதான் நான் அப்படி போட்டிருந்தேன். பாருங்க, கமா போட்டிருக்கேன் பாருங்க, அப்படி இப்படின்னாரு. அப்புறம் எதுக்கு ப்ரோ பிளாக் பண்ணிட்டு ஓட்டான்? தெரியல. நாங்களே இந்த இந்த சதுரங்க வேட்ட சமுத்திரகனி மாதிரி நாங்களாம் சாரி, இது நட்டி மாதிரி எங்கள்கிட்டே வா, எங்கள்கிட்டயும் பிளேட போடுறியா? அதாவது நான் என்ன கேக்குறேன், நீ நீ உண்மையா இருந்துட்டு போய் எது வேணாலும் பண்ணு. நீ எதுக்கு இப்ப அதை பண்றன்னு கேக்குறேன். உன்னை இப்ப எவன் கேட்டான்? உன்னை யாரு இப்ப கேட்டா? எனக்கு அஜித் சார் ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல இவர் பாடுறாரு, அவர் பாடுறாரு, எவன் பாடுனா என்ன? அது ப்ரொடக்ஷன் டீம் சொன்னா நமக்கு ஒரு ஹைப் இருக்கும். இவங்க இப்ப சொல்லி இப்ப நான் சொன்னது நடந்துருச்சு பாத்தீங்களான்னு கேட்டு என்ன ஆகுது? இது யார் சொன்னது? ஒரு அங்கிள் மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். ஏய் கணேஷ், அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. அந்த ஆளு பயோவை சேஞ்ச் பண்ணிட்டானான்னு பாரு. 3 குரங்கா? ஏய் அவன் கிடையாதுடா, இவன்டா ஒருத்தன் ஏகே அஜித்னு சொல்லிட்டு ஒருத்தன். ஏய் வெயிட் பண்ணு கணேஷ், இப்போ ஒரு பயோ இருக்கு, அதே பயோ இருக்கான்னு பாரு போய் ஒரு நிமிஷம். என்னதான் பிளாக் பண்ணிட்டானே, இரு வெயிட் பண்ணு. ஏய் பிளாக் பண்ணாலும் காட்டும்லையா உனக்கு? என்னையும் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கான். இரு வெயிட் பண்ணு. அவங்களே நான் வாத்து தாட்டுறேன், எங்க ஊருக்காரனே என்ன பிளாக் பண்ணிட்டான். வாசு தேட்டருக்கார நம்ம ஊருக்காரெல்லாம் கிடையாது. என்னையா இன்னும் பண்ணிட்டு இருக்கு? வாசு தேட்டருக்கா இரு, வாசு தேட்டர் ஓனர் யார் ஃபேன்னு தெரியுமா? அணிலு. அதெல்லாம் கிடையாது. வாசு தேட்டர் பக்கா ரஜினி ஃபேன். 2வது மலேசியா மேனேஜர், சினிமா டிராக்கர், 3 டாட் மூவி, சிங்கப்பூர் ப்ரொடக்ஷன் கான்செப்ட், 27 இயர்ஸ் ஏகே ஃபேன். 27 இயர்ஸ் ஏகே ஃபேன். கீழ பாருடா, பார்கோட் பனையூர்னு போட்டுருக்கும் பாரு, அது மெயினா அத படிங்கடா. போய் ஸ்வைப் பண்ணிட்டு எல்லாரும் போய். தலைவா நல்லா கேட்டுங்க குரு, அவர் அந்த ஐடியா ஹேண்டில் பண்றவன் மட்டும்தான் விஜய் ஃபேனு. அந்த ஐடியா ஹேண்டில் பண்றவன், அந்த இப்ப சொல்றாங்கல்ல மார்க்கெட்டிங், என்ன சொல்றாங்க, சோசியல் மார்க்கெட்டிங் சொல்றாங்கல்ல, அவன் மட்டும்தான் விஜய் ஃபேனு. மத்தபடி வலிமை படத்துல உள்ள அடிக்கும் போதே தெரிய வேணாமா? ரிலீஸ்க்கு முன்னாடி விடாமுயற்சியில இந்த சீன் இருக்குது, அந்த செகண்ட்ல இந்த சீன் சூப்பரா இருக்கும், சம அவுட்புட் போட்டு அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்ங்கற? அப்ப எவன் படம் பார்க்க? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன்டா, இந்த விக்ரம் படத்தையே விக்ரம் படத்துல 3 குரங்கு சொல்லியிருக்கும்ல, விக்ரம் படத்துல கமல் ஜெயிலுக்கு போவாருன்னு, அந்த காலம்டா இது. இது நிவாஸ் ப்ரோ,
கேட்கவே கூச்சமா இருக்கு. கணேச என்னன்னு சொல்லி திட்டினாப்புல அவரு. இல்ல கெட்ட வார்த்தைல இதுக்கு அந்த அவன் ஒரு மாதிரிலாம் வார்த்தை கூட கேட்க. திட்டினது இல்லடா டேய் இல்ல திட்டலாம் இல்ல. அவரு ம். வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் எங்க இது மாதிரி சொல்லியிருக்கேன். அவர் திட்டலாம் இல்ல, டீசெண்டா தான் பேசினாரு. நான் அப்புறம் வெளில வந்துட்டேன். சரி, அவர் பேசுனதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாரு, நம்ம எதுக்கு இதுல தலையிடணும். அவர் ஒண்ணு நியாயப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு விட்டாச்சு. நான் இங்க என்ன பாருங்க, கேக்குறேன், ஒரே கேள்வி, நீ எதுக்கு இந்த வேலையை பாக்குற? அவரு என்ன வந்தா என்ன உனக்கு? இப்ப நீ இந்த இது விடாமுயற்சி வரதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி தான் அவர் உள்ளார வந்தாராம். ப்ரோ. 27 வருஷமா ஓப்பனா அஜித் ஃபேனா. சொல்றேன், இது நான் இந்த ஃபாலோவர்கள்லாம் சொல்ல. ஓப்பனா உள்ள வரும்போது அந்த ஆளோட ஐடி பாத்தீங்கன்னா 40 ஃபாலோவர்ல நம்ம ஸ்பேஸுக்கு தான் வந்தான். சேம் தருண் ஸ்பேஸுக்கு தான். நல்லா பேசலாம் ப்ரோ. அன்னைக்கே என்னன்னு சொன்ன அவர்கிட்ட, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா வந்துட்டு நீங்க எவ்வளவு ரிவீல் பண்ணாதீங்க, டீசெண்டா சொல்லி கரெக்ட். அனுப்பிச்சோம். யா இதெல்லாம் வேஸ்ட். இப்ப ரொம்ப சாந்தமா சொல்லி அனுப்பிச்சோம். இந்த மெடிக்கல், இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட பேசுவாங்க பாத்தீங்கன்னா டாக்டர், அந்த மாதிரி பேசி அனுப்பிச்சோம் அவர்கிட்ட. ரொம்ப நீங்க டீசெண்டா. நல்லா அப்பயுமே இருங்க, கேட்காம விட்டாப்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப அப்படியே பிளாங்கா இருக்கீங்க. திடீர்னு ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வந்து நாளைக்கு அப்டேட்னு ஒண்ணு சொல்லுது. நாளைக்கு அப்டேட் நமக்கு வந்து என்ன வரப்போகுது, ஏது வரப்போகுதுன்ற ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து அது ஹைப்பா இருக்குமா? அது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அது நாளே ஒருத்தன் சொல்லிடுறான், நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் வருது, ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து பேண்ட் ப்ரௌன் பேண்ட் போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு கன்னு கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாருன்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லி போடுறான். சொல்லிவிட்டா நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்தா, இதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு உங்களுக்கு அந்த முன்னாடி இருந்த அந்த விவேகம் டைம், விசுவாசம் டைம் இருந்த ஹைப் உங்களுக்கு இப்ப இருக்குமா? அதேதான். 3:30 மணிக்கு ஒரு 3:30 மணிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுதுன்னு நாங்க எத்தனை பேர் நைட் உட்காந்துருந்தீங்க? இப்ப அந்த ஹைப் இருக்குமா உங்களுக்கு? எல்லாத்தையும் சொல்லி போடுறானுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து அனிருத் பாடுறாரு, ரோகேஷ் இதெல்லாம் நமக்கு பிளாங்கா ஆனா இருந்தா தானே ப்ரோ அது தெரியும். இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, தினமும் ஒரு ஸ்பேஸ போட்டு உட்கார்ந்து ஒரு 100 பேர்த்த உட்கார வச்சு, நான் இந்த அதெல்லாம் கேளுங்க, இவங்க ஒரு ஸ்பேஸ் போட்டு ஒரு 100 பேர்த்த உட்கார வச்சு, இந்த சதுரங்க விட்ட நட்டி மாதிரி காதுலயே நம்மள ஏத்தி இருக்காங்க, தினமும் உட்கார வச்சுக்கிட்டு. நம்ம கீழே உட்காந்து நீ எல்லாரும் இவ்வளவு கேட்டுக்கிட்டு சொல்றீல்ல, அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லு, கரெக்டா சொல்லணும். அதுதான் எங்களுக்கு வராது. அதான் வராது. அடுத்த அப்டேட் எனக்கு கரெக்டா சொல்லணும். ட்ரெய்லரா, ஃபர்ஸ்ட் சிங்கிளா, அடுத்த அப்டேட் என்னைக்கு வருது, எத்தனை மணிக்கு வருது, அவ சொல்றதுதான் அப்டேட். அவன் ப்ரோ அவனே யூடியூப்ல போட்டதெல்லாம் தூக்கி போட்டிருக்கான் ப்ரோ. ஆமா எது வீரதீரசனை பத்தி போட்டிருக்காரா? ஆமா, விக்ரமோட படத்தை பத்தி போட்டிருக்கான். இல்ல, படம் பார்த்துட்டு நீ பேசணும். படம் பார்த்து நீ சொன்னீங்கன்னா ஓகே. நீ படம் பார்க்காம இந்த வேலையை ஒரு ஆளு பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பேரு கேல ஆரம்பிக்கும், எண்ணுல முடியும். இந்த வேலையை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. படம் அவர் பார்த்துருக்க மாட்டாரு. ஆனா கைஸ் வாங்க கைஸ், நம்ம பாசிட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணணும் கைஸ், வாங்க கைஸ் அப்படின்னு சொல்லி அது யாரு படமோ அந்த ஃபேன் ஸ்பேஸ்ல போய் உக்காந்துக்கிட்டு அங்க கதையை போட்டு பேசிட்டு இருக்கிறது. அங்க 4 பேர் நம்மளை போட்டு அடிப்பா, அப்புறம் அதை ஒரு சண்டையா கிளப்பி விட்டு வெளில ஓடி வர. கனியா இல்ல அந்த அந்த நாய் கிடையாது. அது ஒரு குறை மாசத்துல பிறந்தவன். இது வேற. இது இன்னொரு யாரு கால ஆரம்பிக்குமா? செஞ்சோற்று கடன் தீர்த்த அது வேற காரணம்டா. விக்ரம் வந்தாலும் நம்ம கிளாஸ்க்கு வந்தா அவன் ஓட்டுவானுங்க, இந்த சூர்யா வந்தாலும் ஓட்டுவானுங்க, ஏன்னா அகேன்ஸ்ட் பண்ணுவானுங்க. அப்புறம் யாருக்கு நம்ம கூட கிளாஸ் வந்தாலும் அவங்க ஓட்டுவானுங்க, ஆனா அவனுக்கு தான் நம்பர் 1 ஆமா. ஆமாண்ணா, நீ சொல்றது கரெக்ட் தானே. யார் கிளாஸ் வரக்கூடாது. ஏன் தனுஷ் வந்தாப்புல டீ கடை தள்ளி போயிட்டாரு, அதுக்கு வந்து விஜய் சப்போர்ட் ஆமா. இல்ல, இதே இட்லி கடை வந்து டெக்னிக்கல் டீம் இந்த டைம் இந்த கால் ஷீட் ப்ராப்ளம்ன்றதுனாலன்னு சொன்னா, இதே நம்ம சொல்லியிருந்தா ஒத்துப்பானுங்களா? அதுல வந்து மண்டி போட்டுருப்பானுங்க, பயந்துட்டீங்க அப்படி இப்படின்னு பானுங்கள்ல. ப்ரோ எனக்கு வர இந்த ரசிக சண்டைகள்லாம் போர் அடிக்குது. ஏன்னா இந்த ஒண்ணு வயசாயிருக்கணும், இன்னொன்னு திருந்தி இருக்கணும். அது ஒண்ணு இல்லடா. நைட் நேரத்துல இங்க பாரு, ஓட்டு போட போறேன்னு அர்த்தம். அப்படி இருந்தா ப்ரோ இவன் குரு நைட் நேரத்துல எல்லாரும் ஹெட்போன் போட்டிருக்கோம். நீ வேற காதுலயே எங்களை இறக்க ட்ரை பண்ணாத சரியா? இந்த மாதிரி பேசுறானுங்க விட்டுறாதீங்க. ஏன்டா இப்படி
உண்மைதான்டா. இல்ல இல்ல ரசிகர் குரு இவன்டாச்சும் நாளைக்கு என்ன தெரியுமா போங்கடான்ட்டு ட்வீட் போய் போடுவ நீ? 1000 தான் இருந்தாலும் விஜய் நம்ம பங்காளி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவ நீ. சி அவன் ஒரு ஆளு. இவங்க நம்மள அடிச்சு பார்த்தா ஓட எப்படின்னு விடுவேன். தெரியல. நைட்டு இவனுங்க யாரா அது உட்காந்தா இருப்ப, நைட் இவனுங்க விஜய்க்கு உட்காந்துருப்பானுங்க, சப்போர்ட் நம்ம பண்றது? பாட்டுக்கு ஓலா டாக்ஸி ஓட்டிட்டு போகணும் வரானுங்க போல தருண் இருக்கு. இவங்க இதெல்லாம் பாட்டுக்கு ஸ்பேஸா ஏதாவது கூட்டு இல்லைன்னா போறதுக்கு. பப்ளிக் டாஸ்மாக் இது பப்ளிக் டாஸ்மாக் மாதிரி இல்லடா, இது நைட் ஆச்சுன்னா போது வந்துருவானுங்க. நம்ம ஏதாச்சும் இங்க உட்காந்துருப்பாங்க, நல்லா காதுல ஏத்திட்டு போகணும் வந்துருவாங்க போட்டு இதுக்கு எடுத்தாலும் ஒருத்தரோட உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் அப்படி திருந்துறேன்றா. தோணலையாடா இரியா ரசிகர் சண்டை போடுறது? இரியா போதண்டா இரு. டேய் உன் டீல பார்த்தாலே இல்ல தெரியுதுடா டேய். ஆக்சுவலா 27 வருஷம் நான் அஜித் ஃபேனு. 27 வருஷம்னா காதல் மன்னன் டைம்ல இருந்து அஜித் ஃபேனுன்னா அப்ப அவருக்கு வயசு என்ன இருக்கணும், எவ்வளவு மெச்சூரிட்டியா இருந்திருக்கணும். இங்க வந்து இது நீங்க எல்லாத்தையும் சொல்றது சொல்லி எனக்கு புரிய வருது. எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சோ. யாருக்கு இவன் யாரா ஆஹ் வாண்டடா வந்து வண்டியில ஏறான் டேய் கும்ப உட்கார்றா கொண்டாடும். கும்பகோணத்தானுங்களா நிவாசு சொல்லு. நிவாசு நான் காதல் கோட்டையில இருந்தே ஃபேன்ரா நானு. நீ காதல் வயசு கோட்டை எவ்வளவு கட்டி இருக்கு? ஃபேன் ஆயிரு, காதல் கோட்டையிலே நிவாஸ் ஃபேன் ப்ரோலாம் ஆயிரு. அமராவதியில இருந்து ஃபேன் ப்ரோ. அப்ப நிவாஸ் ப்ரோ அமராவதியில இருந்து ஃபேன். இல்லப்பா நான்லாம் தீனா தான், தீனதயாளன்ல இருந்தா நான் ஃபேனு. நான் வந்து என் ஃபேன் வந்து தலை வந்து காதல் கோட்டை. உன் ஃபேனு உஷா ஏய் ஃபேனு, நம்ம உன் சொல்லவா ஃபேனு ஒரு கேஷா சீக்ரெட் ஃபேனு. ஓபன் பண்றேன். நானும் முன்னாள் அணில் தான். செத்துடு. யாருப்பா அது? ஐயோ இல்ல 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 இது நான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்கேன். முன்னாள் அணில்லாம் நான் இந்த கில்லி படம் அதுக்கு முன்னாடியில இருந்துலாம் நிறைய அணில உண்மையிலேயே எல்லாம் ஃபேஸ் உண்மையிலேயே நான் பண்ணிருக்கேன். சிவகாசி படம் ஏய் அதை பத்தி சிவகாசி பேசாதடா, படத்துக்கு நான் சண்டை எனக்கு கோவம் போட்டிருக்கேன். வருதுடா. வேண்டாடா. டேய் வேற ஏதாவது படம் கூட சொல்றா ஒத்துக்கிறேன்டா. சிவகாசி தான் இழுத்துட்டு வர டேய் வராது. குரு, நானும் உண்மையை சொல்லு. நீ அந்த சத்தியமாடா சிவகாசி அந்த சத்தியமாடா சீன் நான் எல்லாம் சிவகாசி ரீக்ரியேட் பண்ணிட்டு படத்துக்கு இருப்பேல. சண்டை போட்டிருக்கேன்டா போட சொல்லி. சிவகாசி படத்துக்கெல்லாம் எவ்வளவு தெரியுமா கத்திக்கிட்டு கிடந்தேன். தருணே அதுவும் நான் தான் ஒரே தியேட்டர்ல பொண்ணு. கிடையாது. தருண் யாருப்பா இந்த அது? ஆத்து தண்ணி எங்க யாருப்பா அது? ஓடுது? யார் பேசுறது? ஐயோ இல்ல இல்ல, இந்த சிவகாசி ஆத்து தண்ணி எங்க ஓடுது? சிவகாசி எங்க பார்த்த குரு? அவன் ஏய் பிறந்தே இருக்க மாட்டான் அதான் ப்ரோ. அப்ப சொல்றேன்ல, தியேட்டர்ல பாக்கல, ஊர்ல திரை கட்டி போடுவாங்கல்ல, சரி அப்ப நான் பார்த்தேன். அப்ப சரியா இந்த அப்ப ஆத்து தண்ணி வந்து இங்கதான் ஓடுது. டேய் டேய் 2010 டேய் 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 டேய். 2010 தானே அது ஒரு பிறந்த நீ ஆளுமை ஃபர்ஸ்ட். இல்லைன்னு சொல்லிட்டு யோ யோ பேசாதீங்கடா. யோ 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 நம்மளை யோ பத்தி அண்ணா பேசுங்கடா. அண்ணா 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 விடுண்ணா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன விடுண்ணா. யாரு கோபுரம் கோலம் படாதீங்க. நான் உண்மையை சொல்லும் போது அதை ஏத்துக்கணும். என்ன ஏத்துக்கணும்? 2008 தான்டா பிறந்த நீ. டேய் டேய் அவன் 2008 படத்தை நான் பிறந்த. பார்த்ததே இல்லடா. அவன் ஏன் ஏய் ஏத்துக்கணும்? நான் 1996 நானு. என் டேட் ஆஃப் பர்த் 90s கிட்ரா. நான் எப்ப தெரியுமா? ஆனா அப்ப குரு, அப்ப நீ சின்ன 96 வயசுல இந்த காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் எல்லாம் போட்டு வாடா வாடா தோடா பெல் பாட்டு நீ பாட்டம் ஆடிட்டு பாட்டு அது. அதேதான் அதெல்லாம் பார்த்து மதுரை அப்பா சத்தியமா டேய் நான் பயிர் தெரியுமா. இன்னொரு மெயின் சீனை மறந்துட்டீங்களேடா. அந்த கேஸ் இதுல வச்சு டீய சூடு பண்ணி குடிப்பாருல. அது சிலிண்டர் அது இல்ல, அண்ணன் அப்படி கையை உடச்சி காட்டுவாரு தெரியுமா ஒரு சீனு. நான் நம்ம நண்பர் மாதிரி கோச் விட்டு போறோம்னு சொல்லிட்டு வந்தான்ல. அப்ப நான் கிட்ட போறோம். சொல்லு. நீ தான் ஒரு படமே பார்த்தது இல்ல, அப்ப இந்த சீன் உனக்கு எப்படி தெரியும்? அது டீல போட்டு அடிக்கிறாங்க. இதுல வராதா, பேஸ்புக்ல வராதா? நண்பர் அஜித் மாதிரி கோச் விட்டு போலான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்லிச்சுன்னு சொல்லல. ஒய்ஃப் எங்கடா? யாரு பேசுறது? ஒரே நிமிஷம், அண்ணன் யாரு பேசுறதுன்னு தெரியல. அண்ணன் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவாரு. விஜய பத்தி அவனை பத்தி மட்டும் இங்க பேசாதீங்க. மத்த தலை பத்தி மட்டும் பேசுங்க, அவ்வளவுதான். என்ன குரு பேரு எனக்கு சத்தியமா ஐடி காமிக்க முடியுதுடா. யாரு ஐடி? டேய் பில்லான்னு இருக்கும் பாருடா கீழ, தெரியல. அவனை பத்தி பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். எல்லா மைக்கும் மியூட்ல இருக்குடா. குரு உண்மையை சொல்லு. சின்ன வயசுல நல்ல வேலைடி குரு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்ல. சின்ன வயசுல நம்மகிட்ட வந்துட்டு உன்னோட உயர்வு இந்த வயசுல இங்க பாரு, எல்லாருமே ஏகே ஃபேன் இருக்கீங்க. நான் சின்ன வயசுல விஜய் ஃபேன் நான் சொல்றேன். சின்ன வயசுல விஜய் ஃபேனா? நான் எதுவும் மறைக்கலாம் கிடையாது. சின்ன வயசுல எந்த படத்துல பிடிச்சி சொல்லு ப்ரோ. சும்மா நக்கல் பண்ணிருக்கான் ப்ரோ. நீங்க பாருங்க, இது நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஃபன் பண்றதுதான். இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல கடந்து போயிருவோம். அண்ணா நீ விநாயக் மகாதேவ் டிபி வச்சுட்டு பில்லான்னு பேர் வச்சிருக்கியா? உனக்கு படம் பேர் தெரியும்? பிடிக்காது. அவனை பத்தி பேசுனீங்கன்னா தெரியுமா தலைப்பன் தெரியுமா? அவனுதான் தெரியுமா? யார் அது?
ப்ரோ ப்ரோ சில்ல ப்ரோ அவன் நக்கல் அடிக்கிறான் ப்ரோ. விடுங்க அண்ணன் விடுங்க, கேக்குறான் அது ப்ரோ. விடுங்க. அப்பா நானும் ரொம்ப டீப்பாலாம் போகாதீங்க ரொம்ப விடுங்க. டீப்பா இது இதெல்லாம் ப்ரோ சீரியஸா போற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ணன் ஒரு ரெட் டிராகன் ஆயிட்டாரு இப்ப, எல்லாம் தடுக்க விட முடியும். என்ன எங்க ப்ரோ எங்க குரு அந்த சிவகாசில இருந்து அந்த பாட்டு 2025லயும் பாடு. இல்ல தடுக்க முடியாதுடான்னு ஒரு லைன் வரும்ல. அதேதான், தடுக்க முடியாதுடா. டேய், என்ன பயம் தெரியுமா அதெல்லாம்? அப்பா. அது மதுரை. ஏய் வெல்டிங்ல வைக்கிற வெல்டிங் ஒயர் ஃபயர் எடுத்து டீ டேய் சூடு ஆனா பண்ணுவாரு, அப்ப மதுரைன்னு ஒரு ஏய், படம் பயந்துட்டாடா. எடுத்தான்டா. இருக்கிற அந்த இதுல ஒரு மதுரைக்காரங்க எல்லாரும் என்ட்ரி அடி சீன் வரும் பாத்துட்டான் தெரியுமா? தருண். அந்த இல்ல சீட்டை உடைச்சிக்கிட்டு வருவார் தெரியுமா? ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? கிரில்லு மாலை. கேட்ட இது பண்ணி ஆஹா டைட் பண்ணி. செட்ரு. கிரில்லு அது கேட் ஏடா இல்ல ப்ரோ, அது போறீங்க, ப்ரோ, அந்த இது. அது இல்ல ஏடா இல்ல இது போறீங்க. இருங்கடா. அந்த படத்திலேயே ஒரு ஒரு அக்மார்க் சீன் ஒண்ணு இருக்குது. அந்த ஹீரோயின் பாட்டுக்கு சும்மா கண்ண மூடி நின்று இருந்துச்சு. சுசீலான்னு கட்டி அவளை கொண்டு போட்டு என்னடே என்னடா பண்ணிட்டு நீங்க அமைதியா இருக்கிறேன். ப்ரோ அது அந்த வயசுல வந்து என்ன எனக்கு வந்து ரசிக்கும்படியா இருந்துச்சு அந்த வயசுல. இங்க இந்த பாருங்க, வயசுல இவனும் யோ அந்த சிவகாசி வயசுல. இவனும் யோ சிவகாசி பார்த்துட்டு ஊர்ல போற பிள்ளைட்டு போறா, என்ன யோ வாயில மாறாப்பையும் யோ காணும் தோறாப்பையும் காணும் யோ நிக்கிட்டு நான் இருக்கான் நான் போய். நான் அந்த வயசுலயே அதுக்கு நான் குபீர்னு சிரிச்சேன், அதனாலதான் இப்ப எடுத்து அந்த வீடியோவை போட்டு விட்டேன். ப்ரோ ப்ரோ நிவாஸ் ப்ரோ அந்த இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு எடுத்து போட்டு விடுறேன் ப்ரோ. போட்டு விட்டு என்ன பிசினஸ் பாக்குற இது பாரு ப்ரோ. குரு உண்மையை சொல்லு, ம். கும்பகோணத்துல எத்தனை பொண்ணுங்க நீ கொண்டுட்டு மாடர்ன் பொண்ணுங்களா குடும்பம் பண்ணா மாத்தினேன் ஏய், சிவகாசி படம் பார்த்துட்டு. ஒஸ்ட்டுடா. ஏய், கும்பகோணத்துல என்னடா அண்ணா கும்பகோணத்துல அண்ணன் பொண்ணுங்களே முன்னாள் இல்லாமதான் அண்ணன் சுத்திட்டு ஃபேன்னு சொன்னா இப்படிக்கா ஆளாக்கிறீங்க? அப்ப இன்னாள் அண்ணன் ஃபேன்னு சொன்னா என்னடா பண்ணுவீங்க? உண்மையை சொல்லு காதுல ஏறி அடிச்சு உங்களுக்கு. குரு கும்பகோணத்துல எத்தனை குடும்பம் இது எத்தனை மாடர்ன் பொண்ணு நீ குடும்பம் பொண்ணா மாத்தினேன் சிவகாசி படம் ஏய், பார்த்து. கும்பகோணத்துல இருக்கிற எல்லா ஒண்ணுமா பொண்ணும் குடும்ப பொண்ணு தான்டா. கும்பகோணத்துல நிவாஸ் ப்ரோ எதுவுமே மாடர்ன் லாஸ்ட் பண்ணே என்ன கிடையாது. பாத்திருக்கீங்களா? அல்டிமேட்டா இருக்கும் ப்ரோ. அண்ணன் மேல ஃபுல்லா பெட்ரோல் ஊத்திடுவானுங்க. நெருப்பு தூக்கி தூக்கி அடிப்பானுங்க, அண்ணன் மேல லைட்டா கூட படாது. அது என்ன தெரியல, பெட்ரோல் பொண்ணுங்கனாவே சீமாவாங்க குடும்ப யாரும். பொண்ணுங்க தாங்க. அது என்ன கும்பகோணம் பொண்ணு? தமிழ்நாட்டு பொண்ணுங்கனாவே குடும்ப பொண்ணு தான். அப்படி பேசுங்க. நல்லா நல்லா மங்களகரமா சேலை கட்டிட்டு வா, எல்லாரும் கும்பிடு போட்டு உன்னை பார்ப்பாங்க போல. நீ இந்த ஸ்பேஸ்ல இப்படி பேசுற, அடுத்த ஸ்பேஸ்ல நீ விஜய் படம் ப்ரோ விஜய் மாரி ஒரு ஏதாவது பண்ணுவ. ஒரு இது அது பேர் என்ன, ஒரு சீன்ல போயிட்டு அந்த படத்துல என்ன பண்ணுவானா, லவ் பண்ணு ஐ லவ் யூ லவ் யூ போயிட்டு மண்டல் மேல அதுல பார்த்துட்டு ஒரு அப்பவே வந்து ஒரு காஸ்டியூம் பண்ணிருப்பாரு. ஒரு காதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலுவை போட்டுக்கிட்டு ராக்கா இருக்கும் அப்படியே. அட பைக்ல வந்து இறங்குவாரு. கருமண்டா டேய். இல்ல டேய், அவன் ஒரு கெட்டப் இருக்கும்டா டேய். எத்தனை நைட்டை இல்ல கடி இல்ல வாங்கியிருப்பான்னு தெரியல குரு. இல்ல தர்ம அந்த ஜிம்முக்கு போவான் பத்தி ஒரு கெட்டப் போட்டு, ஆமா, ஒரு டேய் கருப்பு அது கலரு ட்ரால் என்னென்னமோ போட்டு. எங்க அண்ணன் சிவகிரி நீ என்ன பண்ணு, அது உன்னால தற்கொலை சிவகிரியா? பண்ணிக்க போயிட்டா. யார் என்னமோ பேர் சிவகிரி? சிவகாசி, நாங்க தம்பி வைகாசி என்ன அப்படின்னு பேரு? வருவாரு நான் பாரு. புரட்டாசியா? இதெல்லாம் பேரரசு இல்ல டைலாக். இது அந்த 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 படத்திலேயே உருப்படியான ஒரே டைலாக், எங்கடா அந்த வக்கீல் வெங்கி, அது மட்டும்தான் உருப்படியான டைலாக். இல்ல இன்னொன்னு இருக்கு. இப்ப கூட தருண் சொன்னானே, கையெழுத்து கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான்டா பெண்களை ஆதரிச்சு. உன்னே நான் அததான் சொன்னேன், நீ எத்தனை மாடர்ன் பண்ண குடும்பம் பண்ணா மாத்தினு கிட்ட கும்பகோணத்துல இந்த சீனை பார்த்துட்டு. ஏய், நான் ஏன் மாத்தணும்? எல்லாமே குடும்ப பொண்ணுங்க தான்டா. நான் என்ன மாத்தணும்? குரு போய் பாட்டு பாடுவான். அது ஒரு பாட்டு வருமேடா, அது ஒரு லவ் சாங் சும்மா ட்ராக் மாதிரி வருமே. ஆமாடா, ஏதோ கண்ணு தான் கலந்த அதானே. டேய் அது திருப்பாச்சிடா. இல்ல ஃபுல் தீபாவளி ஃபுல் ஃபுல் தீபாவளி. டேய், ஐயோ அதுக்கு கடைசியில இல்லையடா. கடைசியில என்ன பண்றது? சிவகாசிக்கு திருப்பாச்சிக்கும் கிராஸ்ல போட்டுட்டாங்க மொத்தமா. குடிச்சிட்டு வந்துட்டு ஸ்பேஸுக்கு வராதரான்னு சொல்லிருக்கேன் உங்ககிட்ட பலவாட்டி. ஆனா குடிச்சிட்டு ஒன்றா வந்து டேய், ஒரு திருப்பாச்சிக்கு சிவகாசிக்கும் கிராஸ் அடி ஒண்ணு போட்ட பாத்தியா, மொத்தமா ஏய், ஆமா யூனிவர்ஸ் அந்த மாதிரி. படம் என்ன படம்டா அது? கண்ணு தான் அண்ணனா. திருப்பாச்சி அது கம்மான் ஆதி, கம்மான். இல்ல அது ஆதி. கணேஷ் ஆதியா? கணேஷ் இல்ல ஐயா படத்துல வடிவேலு வந்து பாஷா படத்துக்கு பதிலா இந்த படம் தூக்கி போடுவார்ல, அந்த மாதிரி அடுத்த படம் அந்த பார்த்துட்டு இங்க கிளைமேக்ஸ் இதுல வந்துட்டு போடு. இது என்ன படம் அண்ணாமலை, இதை எடுத்து இது ரீல் ஓப்பனா பண்ணிட்டு போடு. சொல்றேன்னா, நான் விஜய் படம் தியேட்டர்ல பார்த்தது வந்து நான் துப்பாக்கி தான் பார்த்தேன். அப்புறம் கில்லி பார்த்தேன். எனக்கே துப்பாக்கி குரு, எனக்கே துப்பாக்கி, அதுல ஃபயர் விட்டுருப்பான் குரு. ஆமா, நானும் கடைசியா பார்த்தது துப்பாக்கி தான். துப்பாக்கி கம்மான் பார்த்தேன், கில்லி கம்மான் பார்த்தேன். குரு அந்த பாட்டு பாடுறா, கம்மான் கம்மான். இல்ல யாரா அது காக்கா காக்கான்னு கத்திட்டு ஏய் இருக்கீங்க. ஒரே நீ மதுரை படமும் பார்த்தேன்ட, நீ மதுரை படமும் பார்த்தேன்ட, என்னென்ன பண்ணிருக்கேன். மதுரை படம் மோகன் நான் ப்ரோ சொல்லு டிவில ப்ரோ. பார்த்ததுடா. டிவிலயோ இல்ல டெக்கு விசிடி இருக்கும்ல. டேய் அவன்லாம் ஞாபகம் பத்தாதுடா, அமைதியா இருக்கும் நேரம். மோகன் இல்ல ப்ரோ. டேய் விசிடி வீடியோ பிளேயர்டா. இவ்வளவு மறந்து டேய் ஒரே ஒரு செகண்ட் ஒரே நிமிஷம். மோகன் பேச வராருடா. இந்த சொல்லு ப்ரோ.
இல்ல ப்ரோ அந்த அகித் வந்து டேய் இதெல்லாம் இருடா பாத்தீங்களா லோகேஷ் ஸ்டோரி ராஜு லைனே ஃபுல்லா போட்டுக்கிறான் ப்ரோ அவன். இந்த வாடகைக்கு யாரா இந்த ஒரு நாள் வாடகை 30 ரூபாய்க்கு சிடி வாங்கி வீட்டுல போய் போட்டு போட்டுக்க அந்த அதேதான் கேப்பா. அதேதான் குரு அதேதான் ஒரே ஒரு அதேதான் செகண்ட்டா இவன். குரு உன்னோட அட்டூரியம் போதண்டா டேய் மோகன் ப்ரோ என்ன ப்ரோ இருங்க ப்ரோ இல்ல ப்ரோ அந்த அகித் வந்த இதெல்லாம் பாத்தீங்களா விட்டா அவன் கதை ப்ரோ ஸ்டோரி அவனுக்கு லைன் ஒண்ணுமே எல்லாம் தெரியாது ப்ரோ போட்டுக்கிறான் ப்ரோ. அவனுக்கு அவன் சும்மா ப்ரோ நான் அவனை மெசேஜ் பண்ண ப்ரோ என்ன பிளாக் ப்ரோ பண்ணிட்டான் ப்ரோ ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ பண்ணுவோம் அந்த லவடா விடுங்க ப்ரோ. இப்பதான் இப்ப வாங்க உங்களை நம்ம எல்லாம் அந்த நம்ம பிரச்சனையில நாச்சா இருந்து நான் ஜாலியா வெளில கூட்டிட்டு பேசிட்டு வந்தேன், திருப்பி அதுக்குள்ளே ஏய் கொண்டு போய் இது இது சொல்லிட்டாரு. இது இது அந்த லவுடா விட்டு இந்த லவுடாக்கு வாங்க. இந்த லவுடா பத்தி பேசுங்க. காமெடியா இருக்குல்ல, ஜாலியா இருக்கு, பேசுங்க. கிருஷ்ண ப்ரோ என்ன பிளாக் பண்ணிட்டான் ப்ரோ. அவன் ஏன் இதெல்லாம் போட்டுக்கிற நீ ஏன் டேரக்ட் பண்ணேன்னு கேட்டான், பிளாக் ஏன்னா பண்ணிட்டான் ப்ரோ. கணேஷ் இவன் மதுரை படம் பார்த்துட்டு தக்காளியை பிதிக்கி பார்த்து வாங்கணும், வெண்டைக்காய் உடைச்சு பார்த்து வாங்கணும்னு சொல்லி காய்கறி கடைக்கு போயிருந்திருக்காண்டி. கறி வெட்டுற அந்த இதை போட்டு அடிப்பாரு பாரு அண்ணன், அப்படியே உடையும் பாரு, அப்பா குஸ் பம்ஸ்டா. அது மதுரையில இன்னொரு சீன் இருக்கு தெரியுமா? லாரியில படுத்துக்கிட்டு அப்படி பலகை எட்டி உதைப்பாரு. இழந்த பழம் எனக்கு தான். இவனுக்கு நாளைக்கு டிஎல் ஃபுல்லா மதுரை தானா ஆமா கணேஷ்? ப்ரோ, நாளைக்கு ஃபுல்லா மதுரை இறக்கிடலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாரும் முருகா காப்பாத்து பாட்டு போட்டு உனக்கு தான் பாயாசம் உனக்கு கணேஷ் ப்ரோ படம் தான் பாட்டு நல்லா இருக்கும் படத்துல. அணிகளுக்கு புரியாது. ஆனா அந்த பாட்டு ஒரு சரியான டபுள் மீனிங் பாட்டுறா அந்த பாட்டு. நீங்க அதை அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. தருண் அந்த பாட்டு உனக்கு தெரியும்ல? இல்ல படத்துல 3 பாட்டுமே டபுள் மீனிங் பாட்டு தான். ஐஸ் உனக்கு கட்டி அந்த ஐஸ் கட்டி ஒரு வீரன் பாட்டு கூட வரும் 3 பாட்டுமே டபுள் மீனிங் ஆமா பாட்டு தான். இது அவனே நிவாஸ் bro, உங்களுக்கு ஐஸ் கட்டி பாட்டு இதையே தானே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களாடா? விஜய் படம்னா டபுள் மீனிங் பாட்டு இல்லாம இது எப்படி? நிவாஸ் bro, உங்களுக்கு ஐஸ் கட்டி பாட்டு தானே பிடிக்கும் உங்களுக்கு? என்னதுயா? உங்களுக்கு புரியல. ஐஸ் கட்டி பாட்டு தானே பிடிக்கும் மதுரை படத்துல? எனக்கு அந்த அந்த இன்னொரு வரும்ல, இந்த இல்லையா லைன் ஒண்ணு வரும்ல, அந்த இன்னொன்னு. நல்லா இருந்த பொண்ணை வந்து கழுத்தறுத்து கொள்ளுவான், அதோட ஒரு பாட்டு இருக்கும்ல, ஒரு மெலடி, கண்டேன் கண்டேன், அந்த பாட்டு மட்டும் தான் பிடிக்கும். கண்டேன் ஆமாமா. அது கோட்ரா. ஐயோ, கழுத்தெடுத்து கொண்டு வந்து கோட்டு. ஐயோ, அது வந்து வில்லன் விஜய், வில்லன்ற சொல்ற விஜய் வந்து கழுத்தெடுத்து கொள்ளுவாரு. இதுல வந்து ஹீரோ ப்ரோ விஜய் பேசியே 37 கொள்ளுவாரு. வருஷமா தமிழ்நாட்டு மக்களை கழுத்தை தான் ப்ரோ அறுத்துக்கிட்டு இருக்கான். நிவாஸ் ப்ரோக்கு மதுரை படத்துல பிடிச்சது பாத்தீங்கன்னா மதுரைவேல் தான் பிடிச்சிருக்கு. மதுரையை விட மதுரைவேல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. கேடிஆர் தானே? கேடிஆர் தானே அதுல வில்ல? அந்த பாட்டுலாம் என்ன மாசா இருக்கும் தெரியுமா? பிரச்சார பாட்டுறாடி, அது பிரச்சார பாட்டு. அது ஆல்ரெடி கணேஷ் போட்டிருந்தாரு அந்த வீடியோ. பிரச்சார பாட்டுலாம் எதுவும் சொல்லாதீங்க. நாளைக்கு ஒரு எடிட்ட தூக்கிட்டு வந்துருவாங்க. நாளைக்கு போட்டு வண்டி எல்லாம் நானும் சின்ன வயசுல விஜய் ஃபேன்னு சொன்னதை குரு சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி அங்க எடிட்டிங் பண்ணி கட்டிங் புட்டிங் போட்டு போட போறானுங்க. கேக்குதா? சொல்லுண்ணா. பெத்த பையனிங்க தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்டா பாடினவங்க கேட்டிருக்கியா? ப்ரோ நானே கேட்டிருக்கேன் ப்ரோ. அதை விட வாடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? மாமியார் லோகேஷ் அந்த மாதிரி சோப்பு போட்டிருக்கான் போல யாருக்கும். எனக்கு டவுட்டா இருக்கு. அவனுங்க எல்லாம் வந்து இப்ப பாரு, நான் எங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நாங்க மாசா ஃபீல் பண்றோம் அப்படி நானும் நிறைய டைம் பண்ணுவானுங்க பாரு, எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. கேக்குதா? நான் நிறைய பேர் ஆன்லைன்ல நடக்கிறதெல்லாம் அவங்க பர்சனல் லைஃப்ல இன்டர் பண்ணியே பேசுறாங்கடா. ப்ரோ ரெட் டிராகன் பத்தி பேசுங்க ப்ரோ. எங்க அண்ணன் பிளாக் டிராகன் இருக்காரு தெரியுமா? பிளாக் டிராகனா? ரெட் டிராகன் இந்த இருக்காரு பாரு, ரெட் டிராகன் விநாயக் மகாதேவ் பில்லான்னு வச்சு ஒருத்தர் இருக்காரு பாரு, அவர் தான் ரெட் டிராகன். இப்போ நம்ம ஒரு டாபிக் வச்சுட்டு வேற பேசிட்டு இருக்கோம், சரிதான். நான் புள்ளி வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல. இதுக்கப்புறம் எவனும் நம்மள குறை சொல்ல முடியாது. அனுப்புங்கடா, புள்ளி வச்சுட்டீங்க ப்ரோ. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நீங்க சிவகாசி படத்தை டீகோட் பண்ணுங்க. யாரா அந்த படத்தை விட மாட்டான் போல. மதுரை படத்துல வராத படத்துக்கு தான் ப்ரோ டிகோட் பண்ணும், வந்த படத்துக்கு டிகோட். நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல இந்த படத்தை டிகோட் கேக்குதா? இல்ல இங்க பத்தியா, அதாவது குரு வந்து சிவகாசி படம் சொல்றான், தருண் மதுரை படங்கிறான். தருண் மைண்ட் வாய்ஸ், நீ போ நீ வா. டிகோட் படத்துல ஹிடன் டீடைல்ஸ் சொல்லுங்க ப்ரோ. சிவகாசி படத்துல ஹிடன் டீடைல்ஸ் ப்ரோ நான் பார்க்கல ப்ரோ படம். சூப்பர், இதுவே ஒரு மிகப்பெரிய ஹிடன் டீடைல் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ விஜயன் அதுல இருப்பாரு, நீங்க பாக்கலையா?
விஜய் நான் சிவகாசி படத்துல ஐடென்டிட்டி நான் சொல்றேன். அந்த படம் வந்து ஒரு குடும்ப படம். அதுவே அந்த படத்தை ஐடென்டிட்டி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அதுவே ஐடென்டிட்டி தான் அந்த படத்துல. ப்ரோ இது மியூசிக் முடிச்சிட்டாடாமே தலைவரே. அதுல அண்ணன் கலெக்டரா? டேய் பைத்தியம், அது மதுரைடா. டேய் சிவகாசில வெல்றடா படத்துல விஜய் நான் ஒரு ஐடென்டிட்டி சொல்றேன்டா. எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. நீ என்ன இந்த அண்ணாமலை படத்துக்கு பாசா படத்தோட கிளைமேக்ஸ் போட்டு நான் ஒரு ஐடென்டிட்டி சொல்றேன். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஆனா தமிழ் சினிமா பாத்தியா வச்சுக்கோவேன், வெட்டிங் வைக்கிறப்ப தான் பார்த்து பொண்ணு காதல் வருது பாத்தியா, அப்பயே நீ பாத்துக்க 2006லயே நான் ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி சொல்றேன், அதை கேளுங்களேன். சொல்லு. அதுல அண்ணன் பேரு சிவகாசி இல்ல, உடையப்பா. ஆமாடா, உடையப்பா வடையப்பாட்டு போய் ப்ரோ படத்துல வராதான் ப்ரோ ஹிட் அண்ட் டீடைல்ஸ். அதுல லாஸ்டா சொல்லிடுவான் ப்ரோ உடையப்பான்னு. லாஸ்ட் இல்ல ப்ரோ, பாதியிலேயே சொல்லிடுவாங்க ப்ரோ. நீ வேற அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பிளாஷ்பேக்லயே சொல்லிடுவானுங்க உடையப்பா, அவன் பேரு வடையப்பா. பிளாஷ்பேக்ல யாரும் பாத்துக்க மாட்டாங்க ப்ரோ, அந்த அளவுக்கு பொறுமையா பாத்துக்க மாட்டாங்க. இந்த ஸ்பேஸ பொறுத்தளவுக்கு நான் தான் உடையப்பா, கணேஷ் வந்துட்டு முத்தப்பா. ப்ரோ அப்பனா யாரு வெடி வச்சுட்டு ஓடுவாங்க? லோகேஷ். வேற யாரு? நான் தான். வெடி வச்சுட்டு ஓடிடுவீங்களோ? எப்படி பிரேம படம் நிவின் பாய் அடியில பாப்பாப்ல, இது ஸ்டேஜ் கடியில. ப்ரோ இப்ப என்ன ப்ரோ வெடி வைக்கிறது? 10ஆம் தேதி பாருங்க ப்ரோ, வெடிய கொளுத்திட்டு வர கணேஷ்லாம் சிலிண்டர் வைக்க போறோம். தியேட்டர்ல நடுவுல சிலிண்டரை வச்சு கொளுத்தி விட்டுட்டு ஓடி ப்ரோ ஒருத்தவன் எல்பிஜி இது ஹெச்பி பண்றது எவ்வளவுன்னு கேக்குறான் ப்ரோ ஒருத்தவன் ட்விட்டர்ல. அது இல்ல அது போட்டதே வந்து பிரகாஷ் ப்ரோ நானும் தான், வேற யாரு? ஓ நீங்க தான் அந்த இதுவா கிரிமினல்ஸா? அவர் ஹெச்பில கேட்டாரு, சிலிண்டர் விக்கிற விலையில உனக்கு இதெல்லாம் தேவையா நிவாஸ்? நினைச்சு கூட பாக்காதீங்கடி. எல்லாரையும் சொல்லி டெரரிஸ்ட் பட்ட கொடுத்து ஒண்ணு குதிட்டு தூக்கிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி இடத்துல பேரை மாத்தி சொல்லாதீங்கடா, கேஸ் ஈஸி எழுதிற போறாடு. சொன்னது வேற இருக்குல்ல, கேஸ் வாங்குறதா கேஸ் வாங்கியிருக்காங்க. கரெக்டா இருக்குல்ல? ஃபேன்ஸ் உள்ள இருக்கிற ஃபேன்ஸ் ஃபுல்லா கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி மொத்தமா டெரரிஸ்ட்னு சொல்லி உன்னை புடிச்சிட்டு போயிடுவானுங்க. வந்து ஆள் இருந்தா தானே ப்ரோ பிடிக்கிறது, எல்லாம் செத்து போயிடுவாங்க ப்ரோ. இங்க பாரு, வாசு தியேட்டர்ல ஏதாவது ஒரு பக்கம் சிலிண்டர் லீக் ஆச்சுன்னு வச்சுக்குவேன், ஒன்னதான் முடிப்பாங்க முதல்ல பாத்து. காசி தியேட்டர் போயிடுவேன், நான் வாசு பக்கமே போக மாட்டேன். இது வரைக்கும் நான் கடைசியா வாசுல பார்த்த படம் விஸ்வாசம் 50வது நாள் படம். அதுக்கப்புறம் அங்க போகவே இல்லை ப்ரோ. 50வது நாள் வந்தீங்களா நீங்க? நானும் வந்தேன் ப்ரோ, பார்க்கவே இல்லையே உங்களை. நான் தான் டான்ஸ போட்டேன். எவ்வளவு பேர் டான்ஸ் தான் போட்டாங்க, நானும் தான் டான்ஸ் போட்டேன். அதான் பார்த்தனே, நீ ஆடுனதான் பார்த்தனே. நான் ஆடினது உலகமே பார்க்கணும் ப்ரோ. சும்மா 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 கலாய்ச்சி கலாய்ச்சியா? என்னடா நீயே சொல்லிட்டு நீனே கலாய்ச்சானுங்க. சும்மா ப்ரோ, என்ன வேற மத்தவங்க யாரா கலாய்க்கிறதுக்குள்ள நானே கலாய்ச்சிக்கணும்ல. என்ன கணேஷ் இங்க போயிட்டு வரேன். பக்காதுடா, என்னன்னே தெரியலடா. ரொம்ப கேஸ் வெளில போயிட்டியா? கேஸா? என்ன கேஸ்? இது எல்பிஜி சிலிண்டர் என்ன விட அதுதான் சிலிண்டர் என்ன விட பாக்க போயிருக்கான். ஜிஎஸ்டியோட 998 ரூபா. அவனு குடும்பஸ்தனுக்கு தான் அதோட விலை தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மையாயிடுச்சு. கேஸ் பில் கட்டினா கூட தெரியும்டா. கேஸ் பில் கட்டினா கூட குடும்பஸ்தன்றீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ ட்ரெய்லர் எப்ப ப்ரோ? மார்ச் 3ங்கறானுங்க. மார்ச் 3 பானுங்க. மார்ச் 3 ஏப்ரல் 27 சொன்னாங்க. 27 லெக்ஸ் ஓடிடி சொன்னான். ஒருத்தன் விடாமுயற்சி செகண்ட் சிங்கிள் கேக்குறா, அப்பயே சொல்லிட்டேன். அது வந்து மூளைய முட்டில வச்சு பாக்குறவன் படம்.
அனிருத் எப்ப ட்வீட் போட்டாலும் அண்ணா ஃபேன்ஸ் லியோ ஓஎஸ்டி எங்க லியோ ஓஎஸ்டி எங்கன்னு கேட்பாங்க பாவம். ஆனா நிவாஸ் இந்த வாட்டி தரமான சம்பவம் இருக்கு, எனக்கு மிஸ் பண்ணிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ப்ரோ இப்ப செகண்ட் சிங்கிள்ங்கறானுங்க, அது எப்போ வரும்னு தெரியல. இன்னும் ட்ரைலர் செகண்ட் சிங்கிள் ஏப்ரல் 10 டைரக்டா தியேட்டர்ல பாத்துக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ ஒரு அப்டேட்டே இல்லாம இப்படி விட்டா ஒரு ஹைப்பே இல்லாம போயிடும் ப்ரோ. நான் உனக்கு கேக்குறேன் அப்டேட் படத்தை தானே இன்னும் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். ப்ரோ நான் அவ்வளவு கேட்கல ப்ரோ. 18 நாள் இன்னும் எத்தனை நாள்? நாளையோட நீ அவ்வளவு கேட்கல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கேக்குற. ப்ரோ ஒண்ணே ஒன்னு சொல்றேன், கண்டிப்பா ட்ரைலர் விட்டு தான் ப்ரோ படம், அவ்வளவுதான் ப்ரோ. நான் இப்போ ஓப்பனா சொல்றேன் ட்ரைலர் வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்க உங்க எக்ஸ்பெக்டேஷன் வேற ப்ரோ. கண்டிப்பா பண்ணுவான். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எதுவுமே ரிவீல் பண்ணாம ஸ்ட்ரைட்டா போய் தியேட்டர்ல ரிவீல் பண்ணணும்ங்கறீங்க, அதானே? தியேட்டர்ல போய் ரிவீல் பண்ண கூடாது, தியேட்டர்ல போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுதான் படம். அப்படியே ட்ரைலர் விட்டாலுமே அந்த ட்ரைலர்ல எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்களா ப்ரோ? இல்ல நீவா சொல்றது என்ன தெரியுமா, ட்ரைலர் விட்டாலும் இவனுங்க உடனே இன்டெலெக்சுவல் புத்தி மாதிரி வந்துருவாங்க கிளம்பி. கரெக்ட் ப்ரோ நான் வந்துருவேன் ப்ரோ. இவங்க வராங்களோ இல்லையா, அவன் வந்துருவான். வந்து பேசிட்டு இருந்தாடே மூவிஸ், அவன் பேச ஆரம்பிச்சிருவான் ப்ரோ. நானே வந்துருவேன். அஜித் சாருக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து அர்ஜுன் சார் தான். எல்லாத்தையும் விடுங்க ப்ரோ, இவங்க எல்லாத்தையும் விடுங்க. பாண்டா வந்துருவான், பாண்டான்னு சொல்லுவான். ட்ரெய்லர் பாக்கும்போது என்ன தெரியும்னு வச்சுக்கோங்க. இல்ல பாண்டா சொல்லுவான், இந்த ட்ரெய்லர் பார்க்கல என்ன தெரியுங்க, ஒரு பக்கா கமர்ஷியல் படங்க அஜித் சாருக்கு அப்படிங்கல. ஏப்ரல் 10 நம்ம பண்றோம் அப்படின்னா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த படம் அந்த கேரக்டர் எல்லாம் இருக்குல்ல, அந்த கேரக்டர் எல்லாமே ஒரே பாட்டுல வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தனித்தனியா அதுக்கு சின்ன சின்ன ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி வச்சாலும் சரிதான். எனக்கு அடிக்கடி நான் என் ஃப்ரெண்டு வேற ஒண்ணு சொன்னா, அதனால யார் பேசுறது இப்ப? நான் மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணி விவேகம் வலிமை எல்லாம் சேர்த்து வச்சு ட்ரெய்லர் அதுல இல்ல ராஜபாட்டை படத்தை காமிச்சாங்க என் ஃப்ரெண்டு. நீ எதுக்குடா இப்ப என்கிட்ட காமிக்கிற அப்படின்னா, இல்ல நினைச்சு யோசிச்சு பாரு அப்படின்னா. அடி சண்டாலப்பா, அப்பதான் எனக்கே புரிஞ்சிச்சு ஒரே பாட்டுல வந்து என்னடா. இல்ல ஒரே பாட்டுல வர சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வரும். இல்ல படத்துல வந்து அந்த ஒரு பாட்டுல மட்டும்தான் அது எல்லா கேஸ்டிங்கும் வர மாதிரிதான் அவனுங்க எடுத்தானுங்க. இங்க அதுக்கு முன்னாடி இந்த இப்போ 3 குரங்கு வந்திருக்குல்ல, அதே மாதிரி உள்ளவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ராஜபாட்டை படத்துல விக்ரம் வந்து 10 கெட்டப்பு நடிக்கிறாருன்னு சொல்லிட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் ஹைப்பை ஏத்தி விட்டுருச்சு. ஆனா அவனுங்க எடுத்தது அந்த பாட்டு அந்த ஒரே பாட்டுல அந்த 10 ஆக்ஷன் வர மாதிரி தான். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ட்விட்டர்லாம் அந்த மங்காத்தா டைம்ல எல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்நேரம் என்ன சொல்லியிருப்பானுங்க படம் வர்றதுக்கு முன்னாடி, கிளைமேக்ஸ்ல அது அர்ஜுனு அஜித் தாண்டா வில்லனுங்கன்னு இந்நேரம் போட்டு உடச்சு விட்டு போயிருப்பான் அந்த அர்ஜுனு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நெருப்பா. ஒண்ணு சொல்லிடுறேன், நீங்க இந்த கெட்டப் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, பில்லா கெட்டப் கண்டிப்பா 2 மினிட்ஸ் கிட்ட வரும். மத்தபடி இந்த பிளாஷ்பேக்ல பிளாக் பீரோட இருப்பா பாருங்க, அதெல்லாம் கண்டிப்பா இரு ஐடிக்குள்ள போயிட்டு மைத்ரின்னு ஏதோ டிபி வச்சிருக்கேன்னு பாத்துக்கிறேன். பிளாக் பேட் கிட்ட போட வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சீன் இருக்கு. பிளாஷ்பேக் கேக்குதா? கேக்குது ப்ரோ. மங்காத்தா படத்துல எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, அது சொல்ல நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டானுங்கன்னா, பாண்டியன் தேட்டர்ல மூலக்கடையில பாண்டியன் தேட்டர் படத்துக்கு போயிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டு விட்டானுங்கப்பா. எது மங்காத்தாவா? மங்காத்தா எடுத்த உடனே அந்த இந்த பாட்டு போட்டு, அதாவது இன்ட்ரோலுக்கு மேல சாட்டுக்கு முன்னாடி போட்டானுங்க. அப்பெல்லாம் ரீல் இல்ல, நாங்க எடுத்த உடனே என்ன பாட்டு ஓடுது, என்ன பாட்டு, அந்த அம்பானி பரம்பரை. ஒண்ணுமே புரியல படம். இன்ட்ரோலே முடிஞ்சிச்சு, இன்ட்ரோல முடிஞ்சு என்னடா இது ஒரு கவனம் புரியல. மங்காத்தா படம் கூட டிஜிட்டல் கிடையாதா? ஒன்று போயிட்டோம், என்னடா இது இன்ட்ரோல படம் முடிஞ்சிச்சு, என்ன கதடா இது கிடையாது. அதுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் செகண்ட் ஹாஃப் போட்டானுங்க. ப்ரோ இப்ப கெட்டப் பத்தி சொன்னீங்கல்ல, யாரோ கெட்டப் எல்லாம் ஒரே இதுல வந்துட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு. எப்படி எடுத்தாலும் ப்ரோ மேல ஒரு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த போட்டோல கெட்டப் படம் நிறைய சீன் காமிச்சா போதும் ப்ரோ, நொடிக்கலாம்.
மத்தபடி எந்த பில்லாவை ரொம்ப நேரம் வைக்கணும் அந்த வைக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்ல ப்ரோ. இந்த லுக்ல படத்தை காட்டினா போதும். ஏன்னா இது புது லுக், மிரட்டி விட்டலாம் ப்ரோ. இந்த லுக்கு கண்டிப்பா நிறைய நேரம் வரும் ப்ரோ. ஏன்னா இது ஜெயில் செட். கண்டிப்பா நான் இதுக்கு தான் வெயிட்டிங் ப்ரோ. ப்ரோ இதுக்கு தான் வெயிட்டிங். இந்த லுக்கு தான் கண்டிப்பா வெயிட்டிங். பில்லாக்காகவோ அமர்கலங்காகவோ இல்ல, இதுக்கு தான் ப்ரோ. நீங்க இந்த லுக்குக்காக வெயிட்டிங், நான் வந்து என் டிபிக்காக வெயிட்டிங். என் டிபில ஒரு போட்டோ இருக்கு பாருங்க, அதுக்கு ரைட். என்ன இருந்தால் லுக்கு இல்ல ப்ரோ. மைத்ரி ஐடி இருக்கு இந்த ஸ்பேஸ்க்குள்ள. நிறைய மைத்ரி ஐடி சர்ச் நான் தான் ப்ரோ அதுல. ப்ரோ தருண் ப்ரோ எல்லாம் படம் பார்த்துட்டு வந்து இந்த ஐடியா எல்லாம் படம் பார்த்து வந்து என்ன பண்ண இது பார்த்த மாதிரி இல்லன்னா ஒரு வெளுத்து விடுவாங்க. அர்ஜுன் ப்ரோ, நீங்க டிபில வச்சிருக்கிற போட்டோவோட சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் போர்ஷன்ல நிறைய இடத்துல வரும் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. பாட்டுல வரும்ன்றானுங்க அதெல்லாம் படத்துல வரும் ப்ரோ. பாட்டுல வந்தாலும் மிரட்டி விட்டுறலாம் ப்ரோ. வச்சு செஞ்சிடலாம், ஆயுள் காலத்துக்கும் வச்சு கொண்டாடலாம். நான் தான் சொன்னேன்ல, பில்லா கெட்டப்லாம் தேவையில்ல ப்ரோ. ஃபிளாஷ்பேக்ல வரும் ப்ரோ. எனக்கு இந்த கெட்டப் மட்டும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா போதும் ப்ரோ. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ப்ரோ. மங்காத்தால வேணாம் ப்ரோ. எனக்கு இந்த கெட்டப் தான் ப்ரோ. ஓஜி ஹாலிவுட் ஸ்டைல் ஸ்டார் மாதிரி இருக்காரு. இது கவுபாய் கெட்டப்னு சொல்லுவாங்க ப்ரோ. மிரட்டி விட்டுறலாம் இந்த கெட்டப்லாம். புதுசு, இதுதான் இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டஃப். பில்லாலாம் அடுத்துதான் ப்ரோ. இதுதான் இன்டர்நேஷனல் ஸ்டஃப் ப்ரோ. எனக்கு என்னமோ இது வந்து பாட்டுல வர மாதிரி தான் இருக்கு ப்ரோ. ஆனா இது ஓகே, வாழ்த்துக்கள் ப்ரோ. அந்த பிரேம பார்த்தப்ப உங்களுக்கு ஒண்ணு தோணலையா? அது பப்ஜி ஃப்ரேம் மாதிரில இருந்துச்சு எனக்கு. பப்ஜி ஃப்ரேம் இல்ல ப்ரோ, அது ஒரு டான் வச்சு இந்த கட்டான வச்சுட்டு வராது. தலைவா எல்லாருக்குமே தோணுச்சு. அந்த கன் ஹோல்ஸ்டர் போட்டிருக்கிற அந்த இது பெல்ட் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பப்ஜி தோணுதா? இல்ல இதுக்கு இதுக்கு முன்னாடி அவர் போட்டிருக்காரு. நான் அந்த பெல்ட் போட்டது மட்டும் நான் சொல்ல கிடையாது. பட் அந்த லொகேஷன் பேக்ரவுண்ட் எல்லாம் பாருங்க. லொகேஷன் தான் மெயின். பப்ஜியோட என்ன இருந்தாலே பார்த்தாச்சு ப்ரோ. ஒரு நிமிஷம். அப்ப தலை வந்துட்டு இப்ப கத்தியோட பொச்சினிக்கில வந்துட்டு சம்பவம் பண்றாப்ல. பொச்சினிக்கி என்ன கெட்ட வார்த்தை பேசுறீங்க? என்ன சொல்றீங்க ப்ரோ? பொச்சினிக்கிங்கிற ஒரு இடம் ப்ரோ பப்ஜில. அதுல வந்து சம்பவம் பண்றாப்ல. நீங்க பிரிச்சு சொல்லுங்க. அதோட பெரிய இடம் இருக்குடா, பீக்னு ஒரு இடம் இருக்குடா. அதுதான் கத்தியோட அங்க போறாப்ல. கத்தியில ஒரு மாதிரி எல்லாத்தையும் போட்டு சொல்றாப்ல. என்ன கரெக்டா ப்ரோ? ஆதிக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வந்துறேன் ப்ரோ. ரிலீஸ் பண்ணிடவா? இல்ல இது எப்படி அந்த வெங்கட் பிரபு சொன்ன மாதிரியா? நல்லா கால் பண்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. கெட்டப் படத்துல பாட்டுல ஒரு வந்துடுறேன். தலை கால் பண்றாரு அப்படின்ட்டு போனாரு. சரியான கேப் பிளஸ் அதெல்லாம். இவனே லாஸ்டா ஒன்னே சொல்லிடுறேன். படம் வந்துட்டு இந்த சீன்ல பிளாஷ்பேக்ல வருதோ சாங்ல வருதோ அது எதுவும் முக்கியம் இல்லை. நேரா தியேட்டர்ல போய் பாத்துக்குவோம். நம்மளா இங்க பேசி நம்மளோட மூட ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். எப்பவும் போல ஜாலியா இருந்துட்டு தியேட்டர்ல போய் நம்ம படத்தை பாத்துக்கலாம். பாட்டுல வருதோ அது படத்துல வாங்க சிவகாசி பக்கம் போவோம். எனக்கு வேற வேலை அந்த படத்தை பத்தி. சிவகாசி போங்க. சிவகாசிக்கு பதிலா நீங்க இப்ப கோட்டை பத்தி ஏதாவது பேசுங்க. கோட்டை விடுங்க ப்ரோ. ஜனநாயகன் வாங்க ப்ரோ. அதெல்லாம் ஓடிட்டான்டா. அவனா விடுங்கடா. போய் ஏதோ தொலைறாங்கடா மணியூரான்ஸ் ப்ரோ. என்ன ப்ரோ இது பிரசாந்த் நீலும் வராது ப்ரோ இருக்கு நம்மளுக்கு இப்ப. உங்களுக்கு தெரியுமா ஜனநாயகன் முடிச்சிட்டாங்க பிரசாந்த் நீல் கூட பண்றாரு. பில்லா கிட்ட கூட நீங்க சொல்லுங்க. ஏன்னா அது ஃபுல் படத்துல வச்சோம்னா அது வந்துட்டு பில்லா படம் ஆகி போயிடும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேணா வைக்கலாம். எப்படின்னா ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் மாதிரி கூட வைக்கலாம். அதுக்கு கரெக்டா இருக்கும். அது ஃபுல் படத்துல டிராவல் ஆகுற மாதிரி எல்லாம் எடுத்தாங்கன்னா அது பில்லா படம் மாதிரி ஆகி போயிரும்ல. டிபியூ மாதிரி இருக்காதுல்ல ப்ரோ. இதெல்லாம் யோசிக்கணும். நீங்க இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா வைக்க முடியுமா, இது படத்துல பொருந்துமான்னு நீங்களே பாக்கணும் ப்ரோ. வாஸ்கோடா காமா ப்ரோ. வாஸ்கோடா காமான்னு ஒருத்தர் இருக்கார்ல ப்ரோ, அவர் ப்ரொஃபைல் பாருங்களேன். அந்த ஃப்ரேமும் நச்சு ஃப்ரேம் ப்ரோ.
அது சூப்பரா நான் இருக்கு இது சொல்றேன், பாருங்களேன். இப்ப இந்த பில்லா கெட்டப்புக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன், நீங்க நினைச்சு பாருங்க. ஏய் எனக்கு இந்த சீன் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன சீன் அப்படின்னா, ஐயா 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 விட்டுருங்க ஐயா, போதுயா போதுயா ஐயா போதுயா, இருங்க ஆதிக்கு ப்ரோ. செத்துருவாயா, ஆதிக்கு செத்துருவாயா, விட்டுருங்கய்யா. என்ன சீன்னா, அவனே வாயை திறக்காம இருக்கிறது அந்த காலர் அப்படி மறைச்சு விட்டு அவனே வருவாங்கல்ல, வாயை. அப்ப கூட ஏத்தாப்புல ஷாலினி மேடம் இருப்பாங்களா, அதை ரீக்ரியேட் பண்ணி தான் சூப்பரா இருக்கும். ஏய் எல்லாத்தையும் பண்ணுங்கடா, பெசாட்டுக்கு ரெட் சீன் எடுத்து எல்லாத்தையும் நீங்களே போய் ஆதிக்கு வீட்டுக்கு அப்ப கூட அந்த ஏத்தாப்புல பிஜிஎம் எனக்கு போய் வரணும். அந்த பிஜிஎம் அப்படியே அதெல்லாம் வேற லெவலு. நம்ம எல்லாரும் ப்ரோ, நம்ம எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு சீன் தெரியுமா, இதுல ஜிபியூல ஒண்ணு இருக்கு, ரெட் படத்துல அந்த ஹீரோயின் வருது, அதுல தலை வந்துட்டு அந்த ரோஜா காட்டில் பாட்ட போறாப்ல, அவளை ஐயா ஐயா ஆதிக்கு செத்துருவாயா, 7 மணி நேரத்துக்கு படம் எடுக்க மாட்டாயா, விட்டுருங்கயா, ஆர்டிஸ்ட காண அடிச்சிருவாயா, விட்டுருங்கயா. அந்த தலை இந்த பாட்டு பாடுறாப்ல, அவளை மனம் முடிச்சு அரசரடியில் கொடி இருப்பேன், நைட்டு போர் அடிச்சா டைனிக் பார்க்க வைப்பேன், அந்த பாட்டு ஒரு பாடுறாப்ல தலை. அப்படியே க்ளோஸ் அப் ஷாட் வச்சுட்டு பேக்ரவுண்ட்ல வந்து பின்னாடி ஒரு காக்கா ஒண்ணு பறந்து போகும். கரெக்டா? அவ்வளவுதான் வந்துட்டு தலை பண்றாப்ல. அப்பயும் மதுரை ரெஃபரன்ஸ் வருது, அவளை பொண்ணு கேட்டு பொட்டை பண்ணிட்டாலே திருப்புற குன்றதுக்கு வரும். படத்தை பார்த்துட்டு நீங்க ஆதிக்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா இல்ல தூக்கி வச்சு சொல்லுறீங்களான்னு பாப்போம். இல்ல அவர் நம்ம டைரக்டரு, அது அப்புறம் பாத்துக்கிறோம், படம் வைப்போம். அதை தாண்டா ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், என்னமோ டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னோட கற்பனைகள்டா, டீகோட் இல்லடா, இதெல்லாம் என்னோட கற்பனைகள். கற்பனையை தூக்கி விஜய் போய் ப்ரோ, நீங்க எல்லாரும் இப்ப சொன்னீங்கல்ல எல்லாரும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லிட்டு, மீன்வீல் ஆதிக் லாஃபிங் மைத்ரி ஆபீஸ் அப்படின்னு போடணும், கரெக்டா இருக்கும். சொல்ல முடியாது, இதுவா கூட கதையா விஜய் அண்ணே ரெஃபர் கீழே தான் இருக்காரு. விஜய் அண்ணா கூட இதை எடுத்துட்டு போய் ஒரு கதையா கூட எழுதி கொண்டு வரலாம். விஜய் அண்ணா வந்து கதை இப்படி எழுதுவாரா? வேணா சைக்கிள் போகும்போது புறா நடுவில் வரும், பெல் அடிக்கும். விஜய் அண்ணா வந்து கதை எப்படி எழுதுவார், என்ன எல்லாருக்குமே பிடிக்காது, ஆனா ஒரே ஒருத்தவனுக்கு மட்டும் என் சிவகாசி படம் பிடிச்சது, அவனை வச்சு ஒரு படம் எழுத போறேன்னு உன்னை வச்சு ஒரு கதை எழுத போறாரு. அப்படி எதுனா கூட நான் ஸ்மால் வயசு சின்ன வயசு ஃபேன் பையன் சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான். நீ வந்து பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர் சோப்பு சீனு கன்ஃபியூஸ் ஆகுது. நிறைய படம் எனக்கு விஜய் படம் நிறைய படம் கன்ஃபியூஸ் ஆகுது. மேக்ஸிமம் நான் பார்த்தது இல்ல. இந்த தக்காளி அமுக்கி பாக்குறதுனா டக்குன்னு எனக்கு சிவகாசிக்கே வருது. ஐயோ அது மதுரையா? அது மதுரை படம். ஐயோ அதான் சொல்றேன், எனக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. மொத்தம் எல்லாரும் மதுரை படத்தை அந்த சீனை மட்டும் நீங்க லூப்ல போட்டு பாத்துருக்கீங்க. என்ன ஏன் அப்படிலாம் இருக்கீங்க எல்லாரும்? நீ உண்மையை சொல்ல, மதுரை படத்துல யாரு ஹீரோ? மதுரை படத்துல யாரு ஹீரோ? உண்மையை சொல்லு. இந்த ஆதி படத்துல ஒரு சாங் வரும்ல, மொளமொல்ல நீ எம்மா எம்மா, அந்த சாங் இருக்குல்ல, ஸ்கூல் ஆனுவல் டேவ்ல அத சிடி போட்டு கொண்டு வருவாங்க. ஆதியிலே குருவியிலே குருவியா? சத்தியமா தெரியல அந்த சாங். சரக்குலாம் அடிக்கலடா, அண்ணன் படத்தை பார்த்தாலே, படத்தை பேரு சொன்னாலே போதாதான்டா. ஆதியில மொள வராது, ஆதியில வந்துட்டு ஒல்லி ஒலிட்டு பாட்டு தான் வரும். சரி, எதுலயோ ஒண்ணு வருது மொளன்னு. சரி, அந்த பாட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா ஸ்கூல்ல போட்டு விட்டாங்கடா டான்ஸ் ஆடுறதுக்கு. உடனே டீச்சர் ஏச்சு வந்து அட்டி வெளுக்குது ஸ்டேஜ்லயே விட்டுக்கிட்டே. நீ வேற வேற டான்ஸ் ஸ்டெப் போட்டுருப்ப, நீ வேற வேற டான்ஸ் ஸ்டெப் போட்டுருப்ப. என்ன நான் இல்லடா, லேடிஸ் 2 பிள்ளைங்க ஆடுச்சுடா. நீ கூட சொல்லிட்ட போய் நீ நான் சேர்ந்து பாப்போம், ஆடித்தான் ஆடி இருப்பேன் சேர்ந்து. இல்ல அப்படி எல்லாம் பண்ணல, பின்னாடி உட்காந்துட்டு கத்துறது இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அப்பயும் இதான் பண்றான், இப்பயும் இதான் பண்றான். ஆனா ஐடி மட்டும் பிளே பாய் குருன்னு வச்சிருப்பேன். இல்ல குருன்னு தானே இருக்கு, இன்னும் அப்படி காட்டுது. இல்ல சொல்றேன், முன்னாடி அப்படிதானே இருந்துச்சு அப்படின்ட்டு.